Hello friends, welcome to Tamizh Tech tutorial. இந்த tutorialல Linuxல வந்து ஃபைல் கண்டெய்னர் டிஸ்ப்ளே பண்றதுக்கு நான் ஒரு 7 டிப்ஸ் வந்து சொல்லப் போறேன். சோ இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஈஸியா புரியும். நார்மலா பாத்தீங்கன்னா cat கமாண்ட் யூஸ் பண்ணி தான் நாம எல்லாம் பார்த்திருப்போம். cat கமாண்ட விட்டுட்டு மத்த என்னன்னா எப்படி எந்தெந்த கமாண்ட் வச்சுலாம் நம்ம ஃபைலை டிஸ்ப்ளே பண்ணலாம்ங்கறத நம்ம பாப்போம். சோ அதுல 7 டிப்ஸ் சொல்லப் போறேன். ஒன்னு வந்து cat கமாண்ட் வச்சு பண்றது நார்மல். செகண்ட் வந்து head கமாண்ட் வச்சு நம்ம வந்து பண்ணலாம். தேர்ட் வந்து tail கமாண்ட் வச்சு நம்ம வந்து ஃபைல் கண்டெய்னர் டிஸ்ப்ளே பண்ணலாம். ஃபோர்த் வந்து பாத்தீங்கன்னா moreனு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட் வச்சு நீங்க ஃபைலை டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா lessனு ஒரு கமாண்ட் இருக்கு. இந்த கமாண்ட் வச்சு கூட நீங்க ஃபைலை டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். அதுக்கு அப்புறம் nlங்கற கமாண்ட் இருக்கு. சோ இந்த கமாண்ட் வச்சு கூட நீங்க ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ண முடியும். தென் லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா nanoனு ஒரு கமாண்ட். nanoங்கிறது एक्चुअली எடிட்டர். சோ அத கமாண்டாவும் யூஸ் பண்ணி நீங்க ஃபைலை டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஒன் பை ஒன்னா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா cat கமாண்ட். சோ catங்கற கமாண்ட் வந்து பாத்தீங்கன்னா லினக்ஸ்ல மோஸ்ட் பாப்புலர் கமாண்ட். சோ இந்த கமாண்ட் வந்து நிறைய பர்பஸ் யூஸ் ஆகுது. சோ ஃபைலை கிரியேட் பண்ணிக்கலாம், ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம், மெர்ஜ் பண்ணிக்கலாம், டெக்ஸ்ட்டை வந்து அப்பன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய யூசேஜ் வந்து இது இருக்கு. சோ இந்த கமாண்டை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அடிப்படையா வந்து சின்டாக்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். சோ லினக்ஸ்ல நீங்க எந்த கமாண்ட் யூஸ் பண்ணாலும் சின்டாக்ஸ் வந்து காமன் தான். அதாவது கமாண்ட் நேம் ஸ்பேஸ் ஆப்ஷன். ஆப்ஷன்ங்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி ஒரு கேரக்டர் வரும், அதான் வந்து ஆப்ஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ஆர்குமெண்ட்ஸ் மோஸ்ட்டாக ஃபைல் நேம் தான் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அடிப்படையான சின்டாக்ஸு. இப்போ நம்ம கேட்டை வந்து ஒரு ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணோம் அப்படின்னா கேட்டு ஸ்பேஸு நீங்கள் கொடுக்குற ஃபைல் நேம். இந்த ஃபைல் நேம் வந்து ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஃபைல் நேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் உங்களோட கண்டென்ட் டிஸ்ப்ளே ஆகும். எக்ஸிஸ்டிங் ஃபைலாக இல்லை அப்படின்னா நோ சச் அ ஃபைல் எரர்ங்கிறத காமிக்கும். இப்போ நான் ஒன் பை ஒன் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து cat கமாண்டு. இது வந்து ஆன்லைன் லினக்ஸ் டெர்மினல், அதாவது ரிப்ளெட்டுங்கிறது ஆன்லைன் லினக்ஸ் டெர்மினலாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாப்புலரான டெர்மினல். இதை வந்து நீங்கள் விண்டோஸ்லேயே வந்து கூட நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். லினக்ஸ் தான் போகணும் அவசியம் இல்லை. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான ஒரு எடிட்டராக இருக்குது. இதுக்கு நெட் கனெக்ஷன் மட்டும் இருந்தால் போதும். இதை ஜஸ்ட் ஒரு மெம்பராக நீங்கள் சைன் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து பேஷன் டைப் பண்ணிங்கன்னா இந்த டெர்மினல் உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். கேட்டு ஸ்பேஸு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஃபைல். ஸோ f1.x கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து போகுது. இது வந்து ஃபஸ்ட் அப்ரோச். இது வந்து பேசிக்காக நமக்கு எல்லோரும் தெரியும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டுங்கிற கமாண்ட். இந்த ஹெட்டுங்கிற கமாண்ட் வந்து யூஸ்வலாக வந்து ஃபைலை கொடுத்தீங்க அப்படின்னா ஃபைலுடைய டாப் 10 லைன்ஸ் வந்து டிஃபால்ட்டாக காமிக்கும். ஸோ இதுவும் வந்து நம்ம ஃபைலை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபைலோடைய டாப் 10 லைன்ஸ் மட்டும் காமிக்கும். ஓகேங்களா? இப்போ நான் அதே ஹெட்டுன்னு போட்டு f1.textன்னு கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு வந்து இதுலேயும் வந்து ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணும். பட் f1.textல வந்து ஃபைலோட கண்டென்ட் மொத்தமே 2 லைன் தான் இருக்குது. அதனால் வந்து டாப் 10 வந்து இருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படியே வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத அப்படியே கொடுத்து போகுது. அடுத்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா டெயில் கமாண்டு. ஸோ டெயில் கமாண்ட் வந்து எதுக்காக யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபைலோடைய லாஸ்ட் 10 லைன் வந்து டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இந்த கமாண்டை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது வந்து டிஃபால்ட்டாக லாஸ்ட் 10 லைன் மட்டும் தான் அது கொடுக்கும். இதையும் வந்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம், டெய்லு ஸ்பேஸ் ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லு ஸ்பேஸு f1.textன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் வருது. ஏன்னா இந்த ஃபைலில் மொத்தம் இருக்கிறது 2 லைன் தான். அதனால் இருக்கிற அந்த 2 லைனை கடைசி லைனாக எடுத்து அப்படியே டிஸ்ப்ளே பண்ணுது. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா 3 வழியாக பண்ணிட்டோம். அடுத்து யூஸ் பண்ணுற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கமாண்ட். இந்த மோருங்கிற கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைலோட கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணிக்கலாம். ஆனால் இது எதுக்காக யூஸ் பண்ணுங்க அப்படின்னா இன்கேஸ் உங்களோட ஃபைலோட கண்டென்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னா அப்போ நிறைய பேஜஸ் வந்து வரலாம். ஸோ அதனால் ஒவ்வொரு பேஜ் வைஸாக நீங்கள் டிஸ்ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த மோர் கமாண்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஃபைலுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதாவது ஸ்க்ரீன் டு ஸ்க்ரீன் வேணும் அப்படின்னா நீங்கள் மோர் கமாண்டு லிஸ்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபைலை டிஸ்ப்ளே பண்ணுறதுக்கு இந்த மோர் கமாண்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மோர்னு கொடுத்தீங்கனாலும் உங்களுக்கு அவுட்புட் வந்துடும். அடுத்தது 5வது கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் கமாண்டு. இந்த லிஸ்ட் கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மோர் கமாண்ட் மாதிரி சேம் தான். ஸோ ஃபைலோட கண்டென்ட்டை பேஜர் ஃபார்மில் டிஸ்ப்ளே பண்ணணும். அதாவது ஒரு பேஜ் வைஸாக உங்களுக்கு காமிக்கும் அல்லது ஸ்க்ரீன் வைஸாக காமிக்கும் நம்ம சொல்லலாம். இது வந்து ஒரு எடிட்டர் வியூவில் காமிக்கும். ஸோ இந்த எடிட்டர்லேருந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணணும், அதாவது வெளியே வரணும் அப்படின்னா கியூன்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ஸோ இதுக்கும் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னா லெஸ்ஸு ஃபாலோட் பை ஃபைல் நேம் கொடுத்தா போதும். இப்போ நான் வந்து உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். லெஸ்ஸு ஸ்பேஸு நம்மளோட இன்புட் ஃபைல் f1.text message.text ஏற்கனவே என்னென்ன ஃபைல் நீங்கள் வச்சிருக்கீங்களோ எந்த ஃபைல் வேணாலும் நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ message.text வந்து பார்த்தீங்கன்னா ஹலோ வேர்ல்டு வெல்கம்ங்கிற கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு எடிட்டர் வியூவில் இந்த லெஸ் கமாண்ட் காமிக்கும். இப்போ இந்த ஸ்க்ரீன்லேருந்து வெளியில் வரணும் அப்படின்னா சிம்பிளாக கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், வெளியில் வந்துடும். ஓகேங்களா? தென் அடுத்த கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா nlங்கிற கமாண்டு.
இந்த கமாண்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு ஃபைலோட கண்டென்ட்டை டிஸ்பிளே பண்ணோம் வித் லைன் நம்பரோட டிஸ்பிளே பண்ணோம். ஓகேங்களா? ஸோ கேட் கமாண்ட் மாதிரி தான். ஆனால் வந்து கேட் கமாண்ட் வந்து டிஃபால்ட்டாக லைன் நம்பர் காமிக்காது. இது வந்து லைன் நம்பரை காமிக்கும். இதுக்கு வந்து சின்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா nl ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஓகேங்களா? ஸோ nl ஸ்பேஸ் f1.text கொடுத்தீங்கன்னா ஹாய் வெல்கம்ங்கிறதா கண்டென்ட்டு. ஸோ லைன் பை லைன் இண்டிகேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் வந்து 1 2 அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ nl ஸ்பேஸ் வேறு ஃபைல் கொடுக்குறோம் அப்படின்னா message.txt கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா? அடுத்த கமாண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நேனோங்கிற கமாண்ட். ஆக்சுவலி லினக்ஸில் வந்து நிறைய எடிட் இருக்குது. வி எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேனோ எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஜி எடிட்டுங்கிற எடிட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேனோவை வந்து எடிட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கமாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கமாண்டை வச்சு கூட நீங்கள் ஃபைலோட கண்டென்ட் டிஸ்பிளே பண்ண முடியும். ஸோ இந்த கமாண்டை வந்து ஒரு எடிட்டர்ன்றதுனால எடிட்லேருந்து வெளியே வரணும் அப்படின்னா அப்போ வந்து Ctrl+X வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். இது எப்படி யூஸ் பண்ணுறது டெர்மினலில் பார்த்தீங்கன்னா டெர்மினலில் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் நேனோ ஸ்பேஸ் ஃபைல்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது வந்துடும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு நேனோ வந்து வரலை அப்படின்னா உங்கள் டெர்மினலில் இந்த கமாண்ட் இன்ஸ்டால் ஆகணும்னு அர்த்தம். அப்போ வந்து நீங்கள் நெட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிவிட்டு மறுபடியும் ரன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வரும். இப்போ நான் வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். நேனோ ஸ்பேஸ் message.txt கொடுத்தீங்கன்னா இந்த ஒரு பில்டின் எடிட்டரில் நம்மளோட இந்த கண்டென்ட் வந்து காமிக்கும். ஸோ இதுதான் வந்து நம்மளோட கண்டென்ட்டு. இங்கே நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணாலும் கூட பண்ண முடியும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஹலோ அப்படின்னு கூட கொடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா நீங்கள் Ctrl+X ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எஸ் ஆர் நோன்னு கேட்கும். ஸோ எஸ் கொடுத்தீங்கன்னா போதும். ஸோ Ctrl+S ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ எஸ் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட் வியூவில் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிக்கோங்கிற கமாண்ட் தான். இதுவும் சேம் அதே பர்பஸ் தான். message.txt கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கமாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எடிட்டர் வந்து ஓப்பன் ஆகும். ஹலோ வேர்ல்டு வெல்கம்னு வந்துச்சு. ஸோ இதுலேருந்து வெளில வரணும் அப்படின்னா சேம் Ctrl+X கொடுத்தீங்கன்னா வெளியில் வரும். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 டிப்ஸில் வந்து நீங்கள் ஃபைல் வந்து டிஸ்பிளே பண்ணிக்கலாம். நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன். ஒன்று வந்து கேட்டுங்கிற கமாண்ட் வச்சு நீங்கள் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஹெட்டுங்கிற கமாண்ட் வச்சு நீங்கள் டிஸ்பிளே பண்ணிக்கலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லிங்கிற கமாண்டு. ஃபோர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மோருங்கிற கமாண்டு. ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்ஸுங்கிற கமாண்டு. சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா என்எல் கமாண்டு. தென் செவன்த் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ கமாண்ட் ஆர் பிக்கோ கமாண்ட். இந்த 7 கமாண்டை வச்சு நீங்கள் ஃபைலோட கண்டென்ட்டை லினக்ஸ் டெர்மினல் ஆர் லினக்ஸ் டெர்மினலில் நீங்கள் டிஸ்பிளே பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள். இந்த தமிழ் ட்யூட்டருடைய பிளாகோட லிங்க்கும் நான் இதில் அனுப்புகிறேன், பார்த்துங்க. நன்றி, வணக்கம்.